ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே மோமோஸ் காரமாக தான் சாப்பிட்ருப்போம், சிக்கன் மோமோஸ் சாப்பிட்ருப்போம், வெஜிடபிள் மோமோஸ் சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி நான் ஸ்வீட் மோமோஸ் செய்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 2 எக்ஸ்ட்ராவாக வாங்கி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பேனில் 1 டம்ளர் பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாம். இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லத்தை தண்ணியிலேயே நல்லா கரைச்சி எடுக்கணும். வெல்லம் பாகுவது பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆரம்பத்தில் வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டாவே போதும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். கடைசியாக ஒரு முறை இதை கலந்து விட்டுடலாம். கட்டிகள் ஏதாவது இருக்கான்ங்கிறத பார்த்துப்போம். கட்டிகள் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த வெல்லம் பாகை இன்னொரு பேனில் வடித்து சேர்த்திக்கலாம். வெல்லத்தில் டஸ்ட் இருக்கும், அதனால தான் நம்ம இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம். இந்த வெல்லம் ஒரு முறை நல்லா கொதிச்ச உடனே நல்லா கலந்துட்டுட்டு 2 டம்ளர் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காவை வெல்லத்தோடு சேர்த்தி நல்லா கலந்துடணும். நான் இன்றைக்கி வெல்லம் பாகு காய்ச்சி அதில் தேங்காய் போட்டு பூர்ணம் ரெடி பண்ணுறேன். நீங்கள் இந்த ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா திருவின தேங்காயில் கரும்பு சர்க்கரை கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இது போல் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இது போல் செய்கிறேன். வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கலந்துட்டுடலாம். கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்பப்போ கலந்துட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். வெல்லம் பாகுலையே தேங்காய் நல்லா வெந்து வந்துச்சு அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் பாகு எல்லாமே நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆறின பிறகு ரொம்ப கட்டியாகாமல் இருக்கும். பவுலில் 1 டம்ளர் அளவுக்கு மைதா எடுத்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுடலாம். ஆரம்பத்திலேயே உப்பை நல்லா கலந்துட்டுட்டு தான் தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பிசையிறது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணிக்கு அளவு எதுவும் கிடையாது. ஒவ்வொரு மைதாவோட பொறுத்து தண்ணி வேறுபடும். அதனால் நீங்கள் மைதா பிசைய நல்லா சாஃப்டான மைதாவாக வர வரைக்கும் தண்ணி நல்லா தெளிச்சிட்டு இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்குங்க. நான் இன்றைக்கி 1/4 டீஸ்பூனோட குறைவாக தான் நெய் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு மைதா எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நெய்யை கலந்து இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். நெய் மைதாவோட சேர்த்து பிசைஞ்சு எடுக்கும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாவை நான் 2ஆக மட்டும் பிரித்து எடுத்துக்க போகிறேன். இதை நான் பெருசாக தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். மாவை நல்லா சம அளவுக்கு உருட்டி எடுத்துடலாம். இதை ஒர்க் ஸ்பேஸில் கொஞ்சமாக மைதாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தியை ரோல் பண்ணுறது போல் ரோல் பண்ணி எடுத்துக்கணும். ஆனால் சப்பாத்தியை விட திக்காக இல்லாமல் இன்னமும் நல்ல மெல்லிஸாக இருக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது நல்லா கண்ணாடி போல் இருக்கும் பார்க்குறதுக்கு. மாவு பாருங்கள், நான் எந்த அளவுக்கு நல்ல மெல்லிஸாக தேய்க்கிறேன்ட்டு. ரோலரில் ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக அப்பப்போ மைதாவை டஸ்ட் பண்ணி நல்லா இது போல் மெல்லிஸாக ரோல் பண்ணி எடுத்துட்டு சின்ன டிஃபன் பாக்ஸ் மூடியில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க சின்ன பால்ஸாக எடுத்து கூட இது போல் சின்னதாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூர்ணத்தை வச்சிடலாம். பூர்ணம் நல்லா முழுமையாக ஆறிருக்கு. ஆறின பிறகு தான் இது போல் உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். மாவோட ஒரு பக்கம் ப்ளீட் எடுக்கிறது போல் எடுத்து வைக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு ஷேப் மாதிரி கிடைக்கும். இது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ப்ளீட் எடுத்து மேலே நல்லா அழுத்தம் கொடுத்துட்டோம் அப்படின்னா
ஒன்றுக்கொன்று ஒட்டிக்கிட்டு கரெக்டாக இருக்கும். இதை பாதியாக மதித்து எடுத்துட்டு ஓரங்கள் எல்லாமே நல்லா இது போல் ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கரெக்டான ஷேப்பில் இருக்கும். உள்ளே வச்சுருக்கிற பூர்ணமும் வெளியில் வராமல் இருக்கும். நான் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக நல்ல ஒரு டிசைனாக மோமோ ரெடி பண்ணியிருக்கேன்ட்டு. இது போலவே எல்லா மாவுலேயுமே நான் மோமோஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி இது போல் ஷேப்பில் தான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப் உங்களுக்கு ஈஸியாக வருமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்குவோம். அப்போ தான் மோமோஸ் டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இது போல் பிளேட்டை அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி நல்லா கொதித்து வந்துடும். அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோமோஸை 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு கொஞ்சமாக சூடு ஆறணுன்னே இது போல் எடுத்துடலாம். பாருங்கள் இது போல் இட்லி பாத்திரத்தில் ஒட்டாமல் கரெக்டாக வந்திருக்கு. ஷேப்பும் நல்லா கரெக்டாக இருக்குது. நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே ரொம்ப சுலபமாக மோமோஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கடையில் போய் ரொம்ப அதிகம் விலை கொடுத்து வாங்காமல் வீட்டிலையே இது போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஒரு மோமோ உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குன்னு. உள்ளேயுமே ஸ்டஃபிங் நல்லா நிறைஞ்சிருக்கு. அப்போ தான் சாப்பிட்ற ஒவ்வொரு பைட்டுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.